நாம் தலைகளை தாழ்த்தி வசனத்துக்கு நேராய் நாம் கடந்து போகலாம். கர்த்தர் தாமே மகிமைப்படுவாராக. கிருபையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, உமக்கே ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உமக்கே துதி செலுத்துகிறோம், உமக்கே மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய மகிமையுள்ள பிரசன்னம் எங்கள் மத்தியிலே அசைவாடும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் மாத்திரம் எங்கள் மத்தியிலே இருக்கட்டும். உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் அடியனை மறைத்து நீர் பேசும். என் இருதயத்தின் தியானமும் என் வாயின் வார்த்தைகளும் உம்முடைய சமூகத்தில் பிரியமாய் இருப்பதாக. ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இதற்கு விரோதமாய் கிரியை செய்கிற சத்துரு, அதனுடைய வல்லமைகள், அதனுடைய கிரியைகள் முழுவதையும் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். உமக்கே மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். லூக்கா எழுதின நற்செய்தியின் நூல் 23ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களை வாசிப்போம். அவர்களுடைய கூட்டத்தார் எல்லாரும் எழுந்திருந்து அவரை பிலாத்துவினிடத்திற்கு கொண்டு போய், 2 இவன் தன்னை கிறிஸ்து எண்ணப்பட்ட ராஜாவென்றும் ராயருக்கு வரி கொடுக்க வேண்டுவதில்லை என்றும் சொல்லி ஜனங்களை கலகப்படுத்த கண்டோம் என்று அவர் மேல் குற்றஞ்சாட்டத் தொடங்கினார்கள். 3 பிலாத்து அவரை நோக்கி, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டான். அவர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீர் சொல்லுகிறபடிதான் என்றார். ஆமென், ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, பிலாத்து கேட்கிறார், இயேசு கிறிஸ்துவை கட்டுண்டவராக கொண்டு போய் பிலாத்து அரண்மனையிலே ஆசாரியரும் லேவியரும் மற்றும் வேத பாரகரும் பிடித்து கொண்டு போய் மேல் குற்றம் சுமத்தி இல்லாத பொய் குற்றச்சாட்டுகளை சாட்டி இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல குற்றம் சாட்டுகிறவராய் இயேசு கிறிஸ்து நின்று கொண்டு இருக்கிறார். எல்லோரும் இயேசுவை குற்றவாளி என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். பிலாத்து நியாயாதிபதியாய் நின்று கொண்டு இருக்கிறார். நியாயம் செய்கிற ஒரு நியாயாசனத்தில் உட்கார்ந்து இருக்கிற நியாயாதிபதியாகிய பிலாத்து இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கிறார், நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்கிறார். ஆண்டவர் சொல்றார் அவனுக்கு பிரதியுத்தரமாக, நீ சொல்லுகிறபடி. ஆமென். இயேசு கிறிஸ்து ராஜாதான். இயேசு கிறிஸ்து ராஜா மாத்திரம் அல்ல, அவர் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமை பெறட்டும். தேவனை யார் என்று அறியக்கூடாத இடத்திலே கூட என் இயேசுவை அறியும்படிக்காக தேவன் கிருபை செய்திருக்கிறார். ஆனால் சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவரோ அவரை அறிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து யூதர் என்று எல்லோருக்குமே தெரியும். யூத குலத்திலே அவர் பிறந்தார், யூத குலத்திலே வளர்ந்தார், யூதராக வளர்க்கப்பட்டார். சொந்தமானதிலே வந்தேன், சொந்தமானவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. சில வேளைகளில் இப்படிதான். இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அதை ஆண்டவர் அதை அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துகிறார். இயேசு கிறிஸ்துவை ஒருவன் அங்கீகரிக்காமல் போகும் பொழுது, அதை புறக்கணிக்கும் பொழுது வேறு ஒருவருக்கு நம்முடைய நன்மைகள் போய்கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில இடங்கள் நாம் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் அந்த உவமை நமக்கு எல்லாருக்கும் தெரிந்ததுதான். வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகள் பறவைகள் வந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டது. நல்ல விதைகள் என்பது தேவனுடைய வசனம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். வசனத்தை வாசிக்கிறவர்களும் கேட்கிறவர்களும் அதை கை கொண்டு நடக்கிறவர்களும். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாயிருக்கிறது. பாக்கியவான்கள். அல்லேலூயா. நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள் என்றுதான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். அப்ப யூதருடைய ராஜா என்று அவர் சொல்லுகிறார், நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான், சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க வந்தேன். சத்தியவான் எவனும் என்னுடைய சத்தத்தை கேட்கிறார்கள் என்று சொல்லி பரிசுத்த வேதம் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம்
23ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே இயேசுவை கொன்று சிலுவை மரத்திலே ஒரு பலகை ஒன்று மேலே எழுதி வைத்தார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று சொல்லி, இது நம்ம சில கத்தோலிக்க சபைகளில் பார்க்க முடியும். INRI என்று சொல்லப்பட்டிருக்கும். இது ஒரு லத்தீன் எழுத்துடைய முதல் எழுத்துதான். அது சில பாரம்பரிய சில சபைகளில் எப்படி எழுதியிருப்பாங்க, INBI என்று சொல்லி, அது கிரேக்கோடைய முதல் எழுத்து தான். இயேசுவை குற்றம் சாட்டி இயேசுவை யூதரோட ராஜா என்று சொல்லி அவரை சிலுவையில் அறைந்தார்கள். ஆனால் அதே ஆசாரியன் சொல்லுகிறார், இந்த பெயரை மாற்றுங்கள் பார்க்கலாம், இந்த பெயரை வேண்டாம், இவன் தன்னை ராஜா என்று சொல்லும்படி மாத்திரம். ஏனென்றால் அதுல பார்க்கும் பொழுது யூத எழுத்துக்கள், அதாவது எபிரேய எழுத்துல வரும் பொழுது யாவே என்று சொல்லப்படுகிறது. யாவே என்றால் தேவன் என்ற அர்த்தம். இயேசுவோட பலியை தேவன் ஏற்றுக்கொண்டார். ஆமென். அவர் பலியாகி வந்ததனால் நாம் இன்றைக்கு மீட்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோம். அங்கு சொல்லுகிற குற்றம் பொய்யான ஒரு குற்றத்தை சாட்டுகிறார்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 22-25 வாசிக்கும் பொழுது, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவிடம் கேட்கிறாங்க, நம்ம வரி கட்டலாமா, டாக்ஸ் கட்டலாமா என்று சொல்லி கேட்கிறார். அவருடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள் என்று கேட்டு, ஒரு பணத்தை எனக்கு காண்பீங்கள், இதில் இருக்கிற சொரூபமும் மேல் எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற சில பதில்கள் பாருங்கள். தேவ பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிற ஞானம், தேவனுக்கு பிள்ளைகளுக்கு வைத்திருக்கிற அபிஷேகம், தேவ பிள்ளைகளை ஆண்டவர் நடத்துகிற விதம் வித்தியாசமாய் இருக்கும். நமக்கு சில வேளை நம்மை குறித்த நமக்கு தெரியாது. நம் யாரோட பிள்ளைகள்? ராஜா வீட்டு பிள்ளைகள். ராஜா வீட்டு பிள்ளையாய் இருக்கிறோம், ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறோம். ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரங்கள் சில வேளையில தோல்வியை கண்டு, சூழ்நிலைகளை கண்டு பயந்து போகிறோம். ஆமென். சில சூழ்நிலைகள் நம்மை கலங்கடிக்க ஆரம்பிக்கும். நம் ஜெபம் பண்ணுகிறோம், கேட்கிறோம், முடிச்ச உடனே ஒரு கேள்வி கேட்போம். ஒரு அநேக இடத்துல போன் பண்ணி என்னிடத்துல ஜெபம் பண்ணி கேட்பார்கள். ஜெபம் பண்ணி முடித்த உடனே ஒரு வார்த்தை சொல்வாரு, பிரதர் நடந்துருங்களா அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜெபம் பண்ணால் ஆண்டவர் கேட்பார் என்பதே நாம் அவர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. அவ இது நடந்துருமா அப்படின்னு கேட்கும் பொழுது இயேசு என்ன சொல்லுகிறார்? யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் சொல்லுகிறார், இயேசு என்ற என்னுடைய பெயரினாலே நீங்கள் எதை கேட்பீர்களோ அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அதே ஆண்டவர் சொல்லுகிறார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் சொல்லும் பொழுது 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூட எனக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி ஆண்டு சொல்லிவிட்டு அதே 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் வாசிக்கும் பொழுது, அவருடைய சித்தத்தின்படி கேட்டாள், அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நாம் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம். என் ஜெபத்தை கேட்கிற ஆண்டவர். சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது, ஜெபத்தை கேட்கிறவரே. மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள். ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்கிறவர். ஆண்டவருடைய நம் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கிற ஜெபங்களுக்கு பதில் உண்டு. இப்போ ஒரு கேள்வி நமக்கு, உங்களுக்கு முன்பதாக எனக்கு முன்பதாக நான் வைக்கிறேன். அப்ப ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் ஒரு இடத்துல சொல்லும்போது ஜெபத்தோட பரிமாணங்களை ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமாக சொல்லுகிறார். கேட்டால் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார், என் நாமத்தினால கேளுங்கள் என்று சொல்லுகிறார், எனக்கு நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார், அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு பதில் கொடுக்கிறேன்னு சொல்றார். இந்த நாள்ல எது கரெக்ட்? நானும் கரெக்ட், நானும் சரிதான். ஆனா நம்ம எல்லாத்துக்குமே என்ன செய்யறோம்னா, ஒரே ஒரு காரியத்தை தான் ஜெபத்தில் ஏறெடுக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரே ஜெபம். அப்ப நம்ம ஆண்டோட சமூகத்துல போகும் பொழுது
ஏன் என் ஜெபத்தை கேட்கவில்லை, ஏன் என் ஆண்டவர் என் கூப்பிடுதலுக்கு செவி கொடாமல் இருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், நம்ம அக்கிரமங்களே தேவனுக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது. ஆமென். அக்கிரமங்களே, நம்ம அக்கிரமம்னா நம்ம என்ன நினைச்சிருப்போம், பெரிய பெரிய பாவங்களை எல்லாம் வகையறுத்து வைத்திருப்போம். பெரிய பாவம் எல்லாம் நம்ம என்ன செய்வோம், இது பாவம் என்று தெரியும், அதை பாவம் என்னுவோம், விட்டிருப்போம். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். அதே மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல கடைசியில சொல்லுவார், அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு நீங்கள் அகன்று போங்கள், பிதாவின் சித்தத்தின்படி செய்யாவிட்டால் அது அக்கிரமம் என்று சொல்லி என் வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அப்போ நம்ம ஜெபத்துல என்னென்ன பரிமாணம் வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். எந்த இடத்துல எப்படி ஜெபிக்க வேண்டும். ஆமென். நான் இலங்கை தேசத்துக்கு ஊழியத்துக்கு நான் கடந்து போயிருந்தேன். போகும் பொழுது அங்க சிங்களர்கள் மத்தியில ஒரு 25 நாட்கள் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லும்படிக்கு ஒரு குறிப்பிட்ட சபையில் என்னை தங்க வைத்திருந்தார். வேற ஒரு போதகரோட வீட்டில் தான் நான் தங்கி இருந்தேன். அப்பொழுது எனக்கு அந்த இடத்துல ஒரு 78 பாஸ்டர் செமினார் நடத்தியிருந்தார்கள். அப்போ அந்த பாஸ்டர் சொன்னார், என்னை கூப்பிட்டு, இங்க 78 ஊழியக்காரர்கள் வருகிறார்களப்பா, நீ அவர்களுக்கு ஆண்டோட வார்த்தை சொல்லி அவர்களை நீ பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி என்னோட கூட சொன்னார். சொல்லிவிட்டு ஒரு வார்த்தையும் சொன்னார், வந்திருக்கிறதெல்லாம் போதகர் கரெக்டா பார்ப்பாங்க நான். ஆமென். சொல்லிவிட்டு நான் அந்த ஜெபத்தை நடத்தினோம். அப்ப ஜெபம் நடத்திவிட்டு அன்னைக்கு அந்த கண்ணீரின் ஜெபத்தை குறித்து தான் அந்த நாளில் பேசினோம். ஜீசஸ் இஸ் வெப்ட், யோவான் 11:35 அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் செய்து முடித்து விட்டேன். முடிச்சிட்டு வெளியில வரும்போது ஒரு 33-35 வயது இருக்கும் அந்த தம்பியை கூட்டி கொண்டு வந்தார். நான் கூட்டி கொண்டு வரும்போது அவங்க சொன்னாங்க, இவருக்கு 3 வருஷங்களுக்கு மேலாக இவருடைய கால் நடக்க முடியாது, கை கால் செயலிழந்து இருக்கிறார். முதல்ல அந்த கட்டை வைத்து நடப்பாரு, இப்ப அது கூட நடக்கல, படுத்துட்டே தான் இருக்கிறார் என்று சொல்லிட்டு அவரை கூட்டி கொண்டு வந்தார். சொல்லிவிட்டு என்ற தமிழ்ல அவங்க சொன்னாங்க, நான் அவளோட கூட நான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று அவரோடு கூட கேட்டேன். வேண்டும் ஆண்டவர் சொன்னார், இது ஒரு செய்வினையோடைய கோளாறு, இந்த ஆவியை நீ விரட்டால் சரியாகிவிடும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன உடனே நான் அந்த தம்பிகிட்ட கேட்டேன், இயேசு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்ட உடனே அவர் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னார். அப்படி என்றால் இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அவர் கையை பிடித்து தூக்கினேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு ஒருவர் நாமம் மாத்திரம் மகிமை, இது மனிதனுக்கு அல்ல. அந்த நிமிஷம் அந்த தம்பி நடக்க ஆரம்பித்தார். எனக்கு ஒரே ஆச்சரியமா இருந்தது. அப்போ பார்த்தார், அந்த தலைமை போதகர் என்னை கூப்பிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், இன்னிலிருந்து எங்களுடைய கெஸ்ட் ரூம்ல தான் நீங்க தங்கணும், காலையில் எங்க வீட்டில் தான் டிஃபன் சாப்பிடணும், நீங்க அதுக்கப்புறம் நீங்க ஊழியம் போயிட்டு சாயங்காலம் நீங்க தங்கிக்க, அந்த கீ ஆண்டு தருவேன்னு சொல்லி எங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டார். நல்ல பெரிய கெஸ்ட் ரூம் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஆனா அங்க போன உடனே என்னாச்சுன்னா, ஒரே ஒரு காரியம் நான் புரிந்து கொண்டேன், சுவிசேஷத்துக்கு போனா நம்ம வயிறை கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா சாப்பாட்டுல என்ன செய்யணும், ரொம்ப கண்ட்ரோலா இருக்கணும். அங்க சாப்பாடு வித்தியாசமா இருக்கிறது. ஆனா அங்க இருக்கிற மக்கள், சிங்கள மக்கள் ரொம்ப அன்பு செலுத்துகிறார்கள், அன்பாக பேசினார்கள், நல்லா அன்பா விசாரிக்கிறாங்க, அன்பாக சாப்பாடு கொடுத்தாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டு நாக்கு அங்க போனாதான் தெரியுது. எனக்கு நான் ராத்திரி என் மனைவிட்ட சொன்னேன், எனக்கு இட்லியும் சட்னி சாம்பாரும் சாப்பிடணும் ஆசையா இருக்குது, இங்க இருக்கும்போது இட்லியான்னு கேட்கிறோம் அப்படின்னு நான் ராத்திரி போன் பண்ணேன். ஜெபம் எல்லாம் செய்யவில்லை. சொல்லிவிட்டு நான் அப்புறம் நான் போன் இவங்கள்ட்ட சொன்னேன், நான் வந்தோன்னா இந்தியா இறங்கின உடனே மெட்ராஸ்ல போய் சரவணா பவன்ல இட்லி சட்னி சாம்பார் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னேன். அடுத்த நாள் காலையில அந்த போதகருடைய மனைவி தான், அவங்களோட சிங்கள் அந்த அம்மா, அவங்களும் சமையல் பண்ணாங்க. நான் நினைச்சேன் எல்லாரும் செய்யறது தானே, இனி என்னத்தை நடக்க போகுதுன்னு பார்த்தா இட்லி சட்னி சாம்பார் வைத்திருக்கேன். எனக்கு ஒரே சந்தோஷம். உடனே ஸ்தோத்திரம் சொல்றதுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. ஏன்னா இங்க சாப்பிட்ட சாம்பார் எதுவுமே நல்லாவே இல்லை. இது எப்படி இருக்கும்னு சொல்லி மெதுவாக ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அதே தமிழ்நாடு சட்னி தமிழ்நாடு சாம்பார். எனக்கு ஒரே ஆச்சரியம். இது வரைக்கும் எல்லார் இடத்துல கேட்டேன், ஒரு இடத்துல கூட எனக்கு கிடைக்கல. ஆனா இங்க பார்த்தா
நீங்கள் எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு அவங்க சொன்னாங்க, நான் தமிழருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி இந்தியாவில் இருக்கிற பாஸ்ட் அம்மா கிட்ட கூப்பிட்டு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த இட்லி தோசை கொடுத்தா போதும், அதே மாதிரி இட்லி மாவு இங்கே கிடையாது, நான் கண்டிக்கு ஆள் அனுப்பி அங்கேருந்து மாவு வாங்கிட்டு வந்து இட்லி செய்திருக்கோம், நல்லா இருக்கா பாஸ்டர் ஐயா அப்படின்னு கேட்டாங்க. அம்மா ரொம்ப நல்லா இருக்குது, உண்மையிலேயே ரொம்ப ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி விட்டு நான் வரும்பொழுது ஆண்டவர் கேட்டார், ஏண்டாப்பா இட்லி சாப்பிட்றதுக்கு இந்தியா போகணுமா? எனக்கு இங்கேயே உனக்கு கொடுக்க முடியாதா? சங்கீதங்களின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, அவர் உன் மன விருப்பத்தின்படி செய்கிற ஆண்டவர், உன் இருதய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். நான் ஜெபம் செய்யவில்லை. நமக்கு அநேக வேளையில் இப்படித்தான் நடந்திருக்கும். நான் விருப்பதாங்க மனசுல தாங்க நினைச்சேன், நான் கொஞ்சம் ஆசை தான் பட்டேன், இது கிடைச்சிருமா என்று நினைத்தேன். ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். எல்லாவற்றையும் ஆண்டவர் கேட்கிறார். அப்படியேப்பட்ட ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், இந்த இடத்துல வந்து பிலாத்து கேட்கிறா, யூதருடைய ராஜாவா நீ இருக்கிறியே, உன் ராஜ்யம் எங்கே? ஆண்டவர் சொல்லுகிறார், லூக்கா எழுதின சுவிசேஷம் சொல்லும்போது, என்னோட ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. அவர் இருக்கும் பொழுது பிரத்யட்சமாய் வராது, அந்த ராஜ்யம் நமக்குள்ளாய் உங்களுக்குள்ளாய் இருக்கிறது. அப்படின்னு நமக்குள்ளாக அந்த ராஜ்யம் இன்றைக்கு செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. நம்ம ஜெபம் பண்ணும்போது ஒரு பரமண்டலுக்கு ஜெபம் பண்ணுறோம். என்ன ஜெபம் பண்றோம்? பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இந்த ஜெபத்தை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். பரலோக ராஜ்யம் ஒரு நாள் பூமியில செயல்படும், முழுமையாக செயல்படும். ஆனால் இன்றைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது, இதுவரைக்கும் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆண்டோட வசனத்துக்கு, வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுத்து கீழ்ப்படுகிறோ அவர்களுக்குள்ளாக இந்த தேவ ராஜ்யம் இருக்கிறது. ஆண்டோட சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கும்போது தேவ ராஜ்யம் உங்களுக்குள்ளாய் செயல்படுகிறது. நீங்கள் தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். நம்ம பூமியிலே வாழ்ந்தாலும் பூமிக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு என்ன தேவை என்று கேட்டாலும் சரி, நம்மளோட மேத்தமெட்டிக்ஸ் தாங்க பெரிய பிரச்சனை. இந்த கணக்கில் தான் நிறைய பிரச்சனை. ஒரு குறைவு பற்றுச்சுன்னு வைங்க, என்ன செய்வோம்? 9ல் 10 போகுமான்னு என்ன செய்வோம்? போகாது. அப்போ என்ன செய்யணும்? யார்கிட்ட கடன் வாங்கலாம், ஆமென், யாரை பார்த்துட்டு கடன் வாங்கலாம் என்று சொல்லி, இந்த மேத்தமெட்டிக்ஸ் தான் ரொம்ப டேஞ்சர். ஆண்டவர் சொல்றார், நீ குறைபடும், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுப்பாய். ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த வார்த்தைகள் அப்படியே நீங்கள் விசுவாசித்தால் அது உங்கள் வாழ்க்கையில வந்து பலிக்கும், அது அப்படியே நடக்கும். என்ன தேவையாக இருந்தாலும் சரி ஆண்டவரிடத்துல போய் கேட்கணும். ஆமென். அதுக்கு தான் ஆண்டவர் வசனத்தை வைத்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 121ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். 2 வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். ஆண்டவருடைய நாமம் மகிமை பெறுவதாக. ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு அதை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நிச்சயமாக கொடுப்பார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 2000 மார்ச் 11ஆம் தேதி அதிகாலை வேளையில் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். நான் ஜெபம் பண்ண அறியாதவன், பெரிய அளவுக்கு ஜெபம் பண்ண எனக்கு தெரியாது, வேதத்தை வாசித்ததும் அவ்வளவு கிடையாது. நான் கத்தோலிக்க கிறிஸ்துவ பின்னணியத்திலிருந்து நான் வந்தவன். அதனால் எனக்கு வேதத்தை குறித்து தெரியாது, அவ்வளவாக தெரியாது. ஆனால் என்னுடைய அம்மா சிஎஸ்ஐயில் இருந்ததுனால சில காரியங்கள் எல்லாம் கதைகளெல்லாம் சொல்லி தருவாங்க. அப்போ அந்த மாதிரி சூழ்நிலை தான் நாங்கள் வளர்ந்தோம். கர்த்தரை நாம ஆண்டவரை தேட ஆரம்பித்தோம், ஒவ்வொன்றாக ஜெபம் பண்ண ஆரம்பித்தோம். எனக்கு சில காரியங்கள்லாம் புரியாது, பைபிள் வாசித்தா சில காரியங்கள் புரிந்து கொள்ளவே முடியாது. இன்றைக்கும் வேதம் என்பது ஒரு மறைபொருள், அப்படின்னு என்ன, மறைக்கப்பட்டு இருக்கிறது. அதை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் அதை வெளிப்படுத்துகிறார். அப்படியாப்பட்ட அந்த சூழ்நிலையில் தான் வந்தோம். ஆண்டவர் கூப்பிடுறார், வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துருப்பா, நீ என்னோட ஊழியத்துக்கு வந்துருனார். நான் குறிப்பிட்ட பாளையம் கோட்டை என்ற பகுதியில் இருக்கிற ஒரு ஊழியக்காரோட புஸ்தகம் ஒன்று இருந்தது. அந்த புஸ்தகம் எப்படி வந்தது என்று எனக்கு தெரியாது.
என்னோட கூட ஆண்டவர் பேசின சத்தத்தை நான் கேட்டு முடிச்சுட்டு காலையில் எடுத்து அந்த நம்பரை கூப்பிட்டேன். குறிப்பிட்ட அந்த ஊழியக்காரர் நம்பரை எடுத்தார். அவர் ஒரு பெரிய ஊழியக்காரர். ஆனால் அந்த நாள் அவர் எப்படி எடுத்தார் என்று எனக்கு தெரியாது. நான் ஐயா, இந்த மாதிரி என்னை ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைக்கிறார், என் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நான் ஊழியத்துக்கு வர சொல்லியிருக்கேன், நான் என்ன செய்யணும் என்று சொன்னார். அவர் ஜெபம் பண்ணிவிட்டு என்னோடு கூட ஆண்டவர் பேசின அத்தனை வார்த்தையும் டிட்டோ அப்படியே அவர் வாயிலிருந்து புறப்பட்டது. அப்படியே சொல்லுகிறார், உன்னோட அழைப்பு இதுதான், உன் ஊழியம் இதுதான், உன்னை ஆண்டவர் அழைக்கிறார், நீ தைரியமாக உன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு நீ ஆண்டவரோட வேலையை செய் என்று சொன்னார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிட்டத்தட்ட 24 ஆண்டுகள் ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டு வருகிறார். இதுவரைக்கும் நடத்துகிறார், இன்னும் நடத்துவார், இன்னும் நடத்தி கொண்டே போவார். ஏனென்றால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடாதவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்றார், உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன வார்த்தை தான். ஏனென்றால் அவருக்கு பொய் சொல்லவே தெரியாது. ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். என்னாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? பொய் சொல்லுவதற்கு தேவன் ஒரு மனிதன் அல்லவே. அவர் சொன்னால் சொன்னதுதான். அவரை நம்பி வரலாம், கடைசி வரைக்கும் நடத்துவார். உலகத்தின் முடிவு பரியந்த கடைசி வரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு போகிறவர். அவரே சார்ந்து நிற்கும் பொழுது, அவருடைய வழிகளிலே நடக்கும் பொழுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி அப்படியே உங்களை நடத்துவார். சங்கீதங்களின் புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்றார், உன்னை நடத்துவார். அவர் அப்படியே உன்னை நடத்துவார். நீங்க ராஜா வீட்டு பிள்ளைங்க. நம்ம ராஜா வீட்டு பிள்ளைன்னா நம்ம என்ன நினைச்சிருக்கோம்னா, ராஜாவோட வந்துட்டாரு, அவரோட பிள்ளைக்குரிய குணாதிசயங்களை தான் ஆண்டவர் விரும்புகிறார். ஆமென். அவரோட குணாதிசயங்கள் அவரை போலவே, அதனால அவர் வழிகளில் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுள்ளம் பற்றிய தேவன் இந்த கடைசி நாட்களிலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு திருவுள்ளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டுதான் ஆண்டவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். ஒவ்வொரு காரியத்தை தேவன் பேசும் பொழுது ஒரு மனிதன் நேரடியாக தேவனோடு பேச முடியல. அவர் தேவன் தீர்க்கதரிசிகளை கொண்டுதான் வர்றார். பழைய ஏற்பாட்டு காலம் அதுதான். பங்கு பங்காகவும் நடக்க போகிற சம்பவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொல்லி வருகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது, ஒரு கன்னி கற்பம் தரித்து பிள்ளையை பெறுவார், இதுதான் உங்களுக்கு அடையாளம். ஆண்டவர் சொல்ல, அந்த இயேசு கிறிஸ்து பிறப்பை குறித்து தான் வேதத்தில் ஆதி ஆகமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இயேசுவே மைய பொருளாய், மத்திய பொருளாய், நித்திய பொருளாய் என்றென்று உயிரோடு இருக்கிறார். அவர்தான் முக்கியத்தவர். அவரை குறித்து தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த இயேசு கிறிஸ்து பிறந்து 33 வருடங்கள் இதே பூமியிலே அவர் மனிதனை போல வாழ்ந்தார். மனிதனை போலவே இருந்தார். மனிதனோடு கூட இருந்தார். இவர்களுக்கு ஒன்றும் புரியவே இல்லை. இவர் மனிதனை போலவே இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றின இடம். அந்த தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றும் பொழுது மரியாள் வந்து சொல்ல, மகனே, திராட்சரசம் குறைவுபட்டது, திருமண வீட்டு திராட்சரசம் குறைவுபட்டு விட்டது என்பது ஆண்டுக்கு. ஸ்திரீ, எனக்கும் உனக்கும் என்ன? என் வேலை இன்னும் வரவில்லையே.
சொல்லிவிட்டு அந்த வசனத்தை வாசி அடுத்து சொல்வார். அதற்கு பிற்பாடு அங்க இருக்க வேலைக்காரரை பார்த்து அங்க சுத்திகரிப்புக்காக வைத்திருக்கிற 6 கற்சாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு அதை எடுத்து பரிமாற சொன்னார். அவர்கள் பரிமாறினார்கள். அது திராட்சை ரசம், ருசியுள்ள திராட்சை ரசமாய் மாறினது. இந்த 2 காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் முதல்ல இன்னும் வேலை வரலன்னு சொன்னாரு. அப்புறம் எப்படி வேலை வந்தது? சில வசனங்களை வாசிக்கும் பொழுது அதுக்கு குறிய ஒரு காலம் உண்டு. நமக்கு தெரியும், ஒரு திருமண வீட்டில் கல்யாணம் வரும்போது பார்த்துருப்பாங்க எத்தனை பேர் வந்திருக்கிறாங்க. அந்த சமையல்காரர் சொல்லுவார், நீங்க ஆளெல்லாம் கவலைப்படாதீங்க, 100 பேர் வந்தாலும் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். ரெடியா வச்சிருப்பார். அதுக்கு தகுந்த மாதிரி ஆயத்தம் பண்ணி வைத்திருப்பார். குறைவுபட்டது. ஆனா அந்த காலத்தில் அப்படியெல்லாம் பண்ண முடியாது. அப்ப குறைவுபட்டு இருந்தது. அந்த குறைவுபட்ட இந்த இடத்துல தான் மரியாள் சொல்லுகிறார், இது திராட்சை ரசம் இல்லை, இது குறைவுபட்டு இருக்கிறது என்று சொல்லி. அப்படின்னு முடியல, இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஒரு காரியம் தெரியுங்க, சில வேளையில் ஆண்டவர் முழுவதும் போகிற வரைக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்ய மாட்டார். முழுவதும் அதுல நீங்கணும். அதற்கு பிற்பாடு ஆண்டவர் அதை வைத்தும் அல்ல, வேறொன்றை வைத்து அற்புதம் செய்கிறார். சுத்திகரிப்புக்காக வைக்கப்பட்டிருந்த கற்ஜாடி. யூதர்கள் நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி என்று சொன்னார்கள். நாம் யார் என்று சொன்னால் புறஜாதிகள். எனக்கு ரொம்ப நாள் ரொம்ப வேதனை. என்ன ஆண்டவரே, நாங்க போய் புறஜாதியாரா? எங்களெல்லாம் பிடிக்கல, அவங்கள மட்டும் என் ஜனம் என்று சொல்லுகிறீரே ஆண்டவரே, எங்களெல்லாம் பிடிக்காதா என்று சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், அவங்கெல்லாம் மனிதனால் உருவாக்கப்பட்ட திராட்சரசம், ஆனால் உங்களை நான் உருவாக்கின திராட்சரசம் நீங்கள். அதனால தான் நீங்க கடைசி வரைக்கும் சுவை கொடுப்பீர்கள். கடைசி வரைக்கும் இயேசுவை பின் செல்லக்கூடிய கூட்டம். ஆமென். அதனால ஆண்டவர் நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவர் சொல்லுகிற வசனங்களை இன்ற வரைக்கும் யூதர்கள் இயேசுவை மேசியாவாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவே இல்லை. இன்ற வரைக்கும் அவர்கள் இயேசுவை மேசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் எங்கேயோ பிறந்த நம்மை, எங்கேயோ மூலையில கடந்த நம்மை தேடி வந்தார் இயேசு. தேடி வந்தது மாத்திரமல்ல, நம்மை சுவையுள்ள திராட்சரசமாய் மாற்றினார். அதாவது தேவனோடு கூட ஐக்கியம் வைத்தார். தேவனோடு கூட ஐக்கியத்தை வைத்தது மாத்திரமல்ல, அவரோடு கூடிய காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு வெளிப்படுத்தி காண்பித்தார். மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற ஆண்டவர் நம்மை அப்படியே பயன்படுத்துகிறார். நாங்க நாகர்கோயில் பகுதிக்கு கடந்த வருஷத்துல ஒரு ஊழியத்துக்கு நாங்கள் ஒரு கன்வென்ஷன் கூட்டம் ஒழுங்கு செய்தாங்க. ஒரு 5 டயசிஸ் சேர்ந்து அந்த இடத்துல ஒழுங்கு செய்திருந்தார்கள். அது ஓப்பனர் மீட்டிங், வெளியே கிரவுண்டில் தான் நடந்தது. அங்கே ஸ்டேஜ் ஒன்று அன்றைக்கி வந்து ஓப்பனிங் பண்ணி அன்றைக்கி டெடிகேட் பண்ணாங்க. அதை பண்ணி முடிச்சுட்டு எங்களை உள்ளே போனாங்க. மழை, பயங்கரமான மழை அடித்து கொண்டே இருந்தது. எல்லாரும் பார்த்தாங்க. கடைசியில் எல்லாம் சேர் போட்டதுக்குள்ள சேரெல்லாம் விட்டுட்டு எல்லாம் அங்கங்கே போய் மரத்துக்கிட்ட தலையில் வச்சுட்டு அப்படியே ஓரமாக நின்ட்டாங்க. எனக்கு என்ன செய்யணும்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என்ன செய்யணும் ஆண்டவரே? எல்லாரும் கொண்டு வந்து மைக்கை கொண்டு வந்து கொடுத்தார்கள். நானும் ஜெபம் பண்ணேன். அப்போ ஒரு வசனத்தை ஆண்டவர் எனக்கு நினைவுபடுத்தினார். யாக்கோபுக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. ஆமென். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். எலியா என்பவன் ஒரு தீர்க்கதரிசி, கர்த்தருடைய வாய். ஆனால் யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதும் போது சொல்லுகிறார், அவர் எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷன். அப்படியே ஈக்குவலா நம்மள மாதிரியே ஒரு பலவீனம், நம்மள மாதிரியே ஒரு பயந்தாங்கோழி, பயந்து நடுங்கிறவர். எசபேல் சொன்ன வார்த்தையை கேட்டுட்டு சூரச்செடி கடையில் போய் உட்கார்ந்து படுத்துட்டு ஆண்டவர் வந்து கேட்கிறார், எலியாவே உனக்கு இங்க என்ன வேலை? உனக்கு இங்க என்னத்துக்காக நீ வந்து இருக்கிற? போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும். இன்னைக்கு நம்ம நினைக்கிற அப்படிதான். பிரச்சனை எல்லாம் பார்த்துட்டு, என்ன ஆண்டவரே இவ்வளோ பெரிய ஆளு, பிரச்சனை இருக்க எதிரி வளர்ந்துட்டே போறான். ஆண்டவர் பார்ப்பார் தெரியுங்களா? அப்படி கருக்காக்குவார். துன்மார்க்கன் செழித்து ஓங்கும்போது நீங்க கணக்கு போட்டுக்கோங்க, முடிய போற காலம் வந்துச்சுன்னா அப்படிதான் இருக்கும். கருக்காக்குவார். நான் ஒரு தெய்வ செய்தியை யூடியூப்ல போட்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதுல போடும்போது சொன்ன சனகரே உன் ஆட்டம் க்ளோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை போட்டிருக்கிறோம். அப்படின்னு என்னன்னா, அவன் வளர்ந்து கொண்டே இருப்பான். எசபேல் சொல்லிட்டா உன்னை அடிச்சிருவேன்னு சொல்லிட்டார் அப்படின்னு சொல்ல, அவர் அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, ஆண்டவரே
எல்லோரும் செத்துட்டாங்க, நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன், என்னையும் அழிக்க அவ தேடுறா, நான் என்ன செய்யறது என்று சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், இன்னும் பாகாலுக்கு முழங்கால் படியிடாத 7000 பேரை வைத்திருக்கிறேன். இன்னும் உத்தமமாய் பரிசுத்தமாய் வாழுகிற ஒரு கூட்டம் உண்டு. அதுதான் இந்த கூட்டம். நீங்கள் தான் அந்த கூட்டம். ஏனென்றால் ஆண்டவர் இந்த வார்த்தை சொல்ல, எலியா என்பவர் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் கருத்தாக ஜெபம் பண்ணினான். அந்த ஜெபம் வித்தியாசமா இருக்கிறது, கருத்துள்ள ஒரு ஜெபம். அப்ப கருத்துள்ள ஜெபம் பண்ணான், மழை நின்றது. இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு சொல்ல ஆரம்பித்தார். நாங்க சொன்னோம், எல்லாரும் கூப்பிட்டோம், வாங்க எல்லாம் நில்லுவோம், வானத்துக்கு நேராய் கட்டளையிடுவோம், இயேசு கிறிஸ்து நாமத்தினால மழை நிற்கும்படி ஜெபிக்கிறோம், வானமே மழை நில் என்று சொல்லி நாங்கள் கட்டளையிட்டு எல்லோரும் ஒருமனமாக கூடி நாங்கள் ஜெபம் பண்ணோம். ஆமென். 2 பேர் கூடினாலே மத்தியில் வந்துடுவர். 2-3 பேர் கூடும்போது நம்ம மத்தியில் இல்லாமல் போயிடுவாரா? ஜெபத்தை கேட்கிறவர் சொல்லி எல்லாம் ஜெபம் பண்ணோம். ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே சொன்னேன், விசுவாசித்தவரெல்லாம் வந்து சேர் போட்டு உட்காருங்கன்னு சொன்னேன். கிட்டத்தட்ட 90% அப்படியே அந்த இடத்துல வந்து உட்கார்ந்தாங்க. இவங்க உட்கார்றத பார்த்த உடனே மழை நின்று போய்விட்டது. தேவ பிள்ளைகளுடைய ஜெபம் வல்லமை உள்ளது. அதனால ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க ராஜாவோட பிள்ளைகள். பேதுருட்ட கேட்கிறாங்க, உங்க இயேசு வந்து வரி கட்ட மாட்டாரா? அப்ப ஆண்டு பிள்ளைகளிடத்துல வரி கட்டுவான், ஆனால் மற்றவர்களுக்கு இடல் உண்டாக்க வேண்டாம், தூண்டில் போடு, ஒரு வெள்ளிப்படத்தை காண்பாய், எனக்காகவும் உனக்காகவும் நீ வரியை கட்டிவிட. ஆமென். ஆண்டவர் உலகத்துல வாழ்ந்தாலும் உலகத்துல காரியங்களை முறைமைகளை நேர்த்தியாக செய்கிற ஆண்டவர். ஆமென். ஆண்டவர் அதனால தான் சொல்ல, அப்போ அந்த ஜெபம் என்பது நம்மளுடைய வாழ்க்கையில வல்லமையாக மாற வேண்டும். அப்படின்னா இயேசுவுடைய அடிசுவடுகளை பின்பற்றி நடக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் வல்லமையாய் மாறுகிறது. இயேசுவோட அடிசுவடுகளை அப்படியே நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை கேட்டு அந்த வசனத்தை கேட்கிறவர்கள். நான் ஒரு நாள் ஒரு செய்தி எடுத்திருந்தோம், வசனத்தை வாசிக்கிற ஒரு கூட்டம், கேட்கிற ஒரு கூட்டம், அதை செய்கிற ஒரு கூட்டம். அப்படி சொல்லிவிட்டு குன்னூர் ஸ்டேன்ஸ்குள்ள ஒரு டீச்சரிடம் போய் சில காரியங்களை சொல்லி ஜெபம் பண்ணி விட்டு வந்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் பைபிள்லாம் வாசிக்கிறதுல என்னோட ஹஸ்பண்ட் வந்து சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பெரு என்ற நாட்டிலே அவர் வேலைக்கு போனார். கொஞ்ச நாள் வேலை இருந்தது, அப்புறம் வேலை இல்லாமல் போய்விட்டது. அதனால நாங்கள் என்ன செய்யறதுன்னு எங்களுக்கு தெரியல. நான் அவரை வர சொன்னா அவர் சொன்ன, நான் வரமாட்டேன், நான் நல்லா சம்பாதி விட்டு தான் இங்கே வருவேன் என்று சொல்லி நின்று கொண்டு இருக்கிறார், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நான் அவங்களோட சின்ன ஒரு காரியத்தை சொன்னேன், 2 ஸ்தோத்திர பாடல்களை பாடுங்கள், தினந்தோறும் பைபிள் எடுத்து ஒரு அதிகாரம் முழுவதையும் வாசியுங்கள், மத்தேயு எழுதின நற்செய்தி நூலிலிருந்து ஒரு அதிகாரம் முழுவதையும் வாசியுங்கள், வாசித்துட்டு உங்கள் ஜெப விண்ணப்பத்தை எழுதுங்க. இந்த மாதிரி எங்களுக்கு இவ்வளவு வேணும் ஆண்டவரே, எங்களுக்கு அதை தாரும் என்று சொல்லி ஒரு கருத்தான ஒரு ஜெபத்தை எழுதி வைத்தே நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி அது குறிப்பிட்ட நாளில் டெய்லி இந்த காரியத்தை செய்யுங்கள் சொன்னார். அந்த டீச்சருக்கு 2 பிள்ளைகள் இருந்தார்கள். சொல்லிவிட்டு ஜெபம் பண்ணிவிட்டு நாங்கள் சொன்ன ஒரு சீக்கிரத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளில் கிடைத்து விடும் என்று சொன்னோம். ஒரு ஜெபம் சொல்லிவிட்டு 27வது நாள் நானும் இன்னொரு ஊழியக்காரமாக அந்த வழியை போயிருந்தோம். போகும்போது அந்த வீட்டுக்கு போனோம். வீட்டுக்கு போய் பார்க்கலான்னு கேட்டேன், சிஸ்டர் எப்படி இருக்கிறீங்க, என்னாச்சுங்க அப்படின்னு. வேலை கிடைச்சிருக்குமே அப்படின்னு நான் கேட்டேன் விசுவாசமாய். அவர் சொன்னார், வேலை கிடைச்சது பிரதர் அப்படின்னாரு. பட் அப்படின்னாரு. இந்த பட்டு வந்துட்டாலே என்ன பிரச்சனைனா முழுமை இல்லைன்னு அர்த்தம். பட் அப்படின்னாங்க. என்னாச்சுன்னு கேட்டேன். நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்ட வேலை கிடைச்சிருச்சு, ஆனால் நாங்கள் கேட்ட சம்பளம் எங்களுக்கு கிடைக்கல, ஒரு குறிப்பிட்ட சம்பளம் தான் எங்களுக்கு கிடைத்தது என்று சொல்லி அவர்கள் சொன்னார். அப்போ எனக்கு ஒரு கேள்வி, நம்முடைய ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர் தானே, அப்படி கேட்கும்போது ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்திருக்க வேண்டும் என்று சொல்லி என் உள்ளத்தில் நான் ஆண்டவரோடு நான் போராடி கொண்டேன். ஏசப்பா, இந்த மகள் உண்மை தேடி வந்துட்டாங்களப்பா, நீங்கள் அற்புதம் செய்ய வேண்டும், கானானிய ஸ்திரீக்கு அற்புதம் செய்தீரே ஆண்டவர், அநேக பிள்ளைகளை அற்புதம் செய்திருக்கிறீரே, இந்த மகளுடைய விருப்பத்தின்படி அவருக்கு ஒரு வேலை கொடுக்க மாலை கூடுமே, எல்லாம் மாலை கூடும் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லி நான் ஆண்டவரோடு கூட என் இருதயத்தில் போராட ஆரம்பிக்கும் போது ஆண்டவர் உள்ளத்திலிருந்து ஒரு வார்த்தை சொன்னார், கொஞ்சம் புலம்புறத நிறுத்து, அவங்க என்ன செய்திருக்காங்க, எவ்வளோ பைபிள் வாசித்தாங்கன்னு கேளுன்னாங்க. நான் அப்படியே நிறுத்திட்டு அவங்க கேட்டேன், எங்கள் சிஸ்டர் எவ்வளோ பைபிள் வாசிங்க, சொன்ன மாதிரி ஜெபம் பண்ணிங்களா, 2 பாட்டு பாடினோம், ஜெபம் பண்ணிங்களா, பண்ணோம் என்று சொல்லிட்டு, எவ்வளோ பைபிள் வாசிங்கன்னு கேட்டேன். அவங்க மத்தேயு சுவிசேஷத்தை எடுத்தாங்க, 1ஆம் அதிகாரத்தை காண்பித்து 26 வசனங்களை 27 நாளில் வாசிச்சிருக்காங்க. நான் அவங்கள்ட்ட கேட்டேன்,
நான் உங்கள்கிட்ட ஒரு அதிகாரம், எஸ் பிரதர் நீங்கள் சொன்னது உண்மைதான், ஒரு அதிகாரம் வாசிக்க சொன்னது உண்மைதான், அப்போ ஏன் ஒன்று வாசித்தீங்க? அது 26 தான் வாசிக்க, இன்னும் ஒரு நாள் வாசிக்கல. நோ பிரதர், ஒன் டே டேக் லீவ் அப்படின்னாங்க. ஒரு வசனம் அப்புறம் சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க, நோ இட்ஸ் a வேல்யூபிள் வேர்ட், இது சாதாரண வார்த்தை கிடையாது, கடவுளோட வார்த்தை, ஏனாதானம் படிக்கக்கூடாது, ரொம்ப கருத்தாக படிக்கணும், அதனால தான் அப்படின்னாங்க. நான் இவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவேன்னு எனக்கு தெரியல. திடீர்னு ஆண்டு சொன்னார், நான் சொன்னேன் உங்களுக்கு குவார்டர்லிக்கு எத்தனை பாடம் எடுக்கணும், போர்ஷன் எடுக்கணும், ஆஃபர்லிக்கு எவ்வளோ எடுக்கணும், ஆனுவலுக்கு எவ்வளோ எடுக்கணும் சொல்லி ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணால் தானே ஒரு பிள்ளை ஆனுவலில் போனால் பாஸ் பண்ணும். ஒரே ஒரு பாடத்தை தரோவாக சொல்லி கொடுத்து அந்த பிள்ளை எக்ஸாமில் அனுப்ப என்ன செய்வீங்கன்னு கேட்டேன். டெஃபினெட்லி ஃபெயில் பிரதர், நாங்கள் நீங்களும் ஃபெயில் ஆகிட்டீங்களேன்னு பாரு. ஒரு வசனத்தை சின்ன காரியம் ஆனால் செய்ய விடல. அப்போ நீங்கள் வேண்டின அளவுக்கு தான் ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு, பலன் கொடுக்கிறார். ஆமென். நீங்க எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்க எப்படி ஆண்டவருக்கு உங்க இருதயத்தை கொடுத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர்கிட்ட வந்து என்னன்னா, எப்பவுமே ஏசப்பா கூட வந்துட்டீங்கன்னா ஏசப்பா சொல்றதை அப்படியே செஞ்சிருங்க, அவ்வளவுதான். அது என்ன சொல்றாரோ அது அப்படியே செய்து விட வேண்டும். அதை நீங்க செய்துட்டா போதும், ஆண்டவர் ஆசீர்வதிக்காமல் இருக்கவே மாட்டார். நம்முடைய ஆண்டவரை போல ஆசீர்வதிக்கிற ஒரு தேவன் வேற ஒருவருமே கிடையாது. கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட வேதனையை கூட்ட மாட்டார். என்னாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம், உங்களை ஆசீர்வதிப்பதுதான் என் ஆண்டவருக்கு பிரியம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஆண்டு சொல்றார், நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பெருக பண்ணுவேன். ஆண்டவரோட வார்த்தையில பாருங்க, அப்படியே செய்வார். நீங்க எல்லா வாக்குத்தத்தங்களும் எங்க போனாலும் வாக்குத்தத்தமாய் மாட்டி வைத்திருப்பார். வாக்குத்தத்தம் மாட்டி வைத்து போகும்போது நான் அநேக வீடுகளில் நான் பார்க்கிறது உண்டு. எல்லா இடத்துலையும் போகணும், போற இடத்துல பார்க்கும்போது வாக்குத்தத்தம் வைத்திருப்பார்கள். இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்கு தான் சொந்தம் என்று சொல்வார்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஒரு நிபந்தனைக்கு உட்பட்டது. எல்லாம் வாசித்து பாருங்க, எல்லாவற்றுக்கும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்ற வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1, 2, 3 வசனங்களில் சொல்லப்பட்டு இருக்கிறது. அது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், அது நமக்கும் சொந்தம். ஏனென்றால் கிறிஸ்து இயேசுவுக்குள் வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே இருக்கு, அது நமக்கு சொந்தம். ஆனா அதுல என்ன செய்யணும், உன் தகப்பனையும் தாய் உன் வீட்டை விட்டு, உன் ஜனத்தையும் உன் இனத்தை விட்டு, நம்ம அதுக்கு தாய் தகப்பன் வீட்டை விட்டு வர்றதில்ல, உன்னோடு கூட பிறந்திருக்க அந்த ஜென்ம சுபாவம், அந்த பாவங்கள், அதை நீ விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருக பண்ணுவேன். நீ யாரை ஆசீர்வதிக்கிறாயோ அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டா இருப்பார். ஆமென். நீ ஆசீர்வதிக்கிறவளே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நாம மட்டும் கிடையாது, நம் மூலமாக ஆசீர்வாதத்தின் வாய்க்கால் புறப்படும். தேசத்தில் நடக்கிற சம்பவம் எல்லாவற்றுக்கும் காரணம் தேவனுடைய பிள்ளைகள் தான். தேசத்தில் வர நன்மைக்கு அத்தனை காரணத்துக்கும் ஊற்றுக்கண் நாம் தான். ஜெபிக்கிற தேவ பிள்ளைகள் தான், உன் மூலமாக தான் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். இது உண்மை. அப்ப தேசத்தில் நடக்க தீமைக்கு யார் காரணம்? அதை உங்களுடைய பார்வைக்கு நான் விட்டு விடுகிறேன். ஏனென்றால் என் தேவன் தேசத்தை ஆசீர்வதிக்கிறவர். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அவன் ஆண்டவர் சொல்றார், ஆண்டவர் பெரிய காரியங்களை தான் நம்ம இடத்துல செய்கிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, என்னை கூப்பிட்டு பார், நான் பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன். ஏனென்றால் இந்த தேவன் பெரிய ஆண்டவர், சர்வ வல்லமுள்ள தேவன். நான் அநேக வேளையில் ஜெபிக்கும் போது நான் வெளியில வானத்தை பார்த்து அதிகமாக ஜெபிக்கிறது உண்டு. அப்ப இந்த நட்சத்திரங்களை நான் பார்ப்பேன். பார்க்கும் பொழுது உமது விரல்களின் கிரியையாகிய இந்த நட்சத்திரத்தையும் சந்திரனையும் பார்க்கும் பொழுது மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷ குமாரனை நீ விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்.
ஆமென். ஆண்டவர் நம்மை விசாரிக்கிற மாதிரி யாரை விசாரிக்க முடியும்? நம்ம கூட பேசுற மாதிரி யாரை பேச முடியும்? நம்மை ஆசீர்வதிக்கிற மாதிரி யாரை ஆசீர்வதிக்க முடியும்? நம்ம மேல வைத்திருக்க அன்பு எவ்வளவு பெரியது! ஆண்டவர் யாருக்குமே காண்பிக்காத ஒரு அன்பை நம்ம மேல காண்பித்திருக்கிறார். இந்த சிலுவை தியானம் என்பது என்ன தெரியுங்களா? இயேசு தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார் நம்மை. ரோமர் எழுதின நிருபம் 1:18 வாசிக்கும் பொழுது நமக்கும் பரலோகத்துக்கும் ஒரு பெரிய பகை உண்டாயிருந்தது. இயேசுவோட பிறப்பு வந்தோடனே உன்னதத்தில் தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் ஒப்புரவாக்கினார். 2 பேரும் பிரிந்து கடந்தோம். ஆதாம் செய்த பாவத்தினால், ஏவாள் செய்த பாவத்தினால் ஆண்டவர் நம்மள ஒரு கோபத்தோட கூட இருந்தார். ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை விட்டு விரட்டினார் அல்ல, தேவனை விட்டு அவர் தூரம் போய் விட்டார். ஆனால் ஆண்டவரை விட்டு தூரம் போனதுக்கு அப்புறம் ஆதாமும் கவலைப்படல, ஏவாளும் கவலைப்படல. ஆனா உண்டாக்கினவர், என்னுடைய சாயலில் இருக்கிற என் பிள்ளைகள் தூரமாய் போய் விட்டார்களே, எப்படியாவது அவர்களை சேர்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நோவா காலத்தில் பூமியை ரீஃபார்ம் பண்ணார். பாவம் இல்லாத ஒரு சந்ததியை உருவாக்கினார். ஆனாலும் சபிக்கப்பட்டவனாய் மாறின பொழுது கானான் தேசம் சபிக்கப்பட்டது. அந்த கானான் தேசத்துக்குள்ளாக தான் எகிப்தில் அந்த அடிமையாக்கி யாக்கோபின் பிள்ளைகள் 12 கோத்திரங்களாக போய் 430 வருடம் அடிமையாக்கி அவர்களை சொல்றார், பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு உங்களை கொண்டு செல்லுவேன் என்று சொல்லி அவர்களை அழைத்து கொண்டு போகிறார். 10 வாதைகளை எகிப்துக்கும் அது அற்புதங்களாக தேவ பிள்ளைகள் எபிரேயருக்கும் இருந்தது. செங்கடலை 2ஆக பிளந்தால் வனாந்தரத்தில் வந்தார். தேவன் நியாய பிரமாணத்தை எழுதி கொடுத்தார். எப்படி கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும் என்ற சரியான ஒரு ஆராதனை முறையை தேவன் நமக்கு காண்பித்து கொடுத்தார். அந்த இடத்துல தான் கூடாரம் உண்டாக்கப்பட்டது. அந்த மகிமையின் கூடாரத்தில் தேவன் பிரசன்னமாக இருந்தார். இரவும் பகலும், பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தது. ஆனாலும் தேவன் அவர்கள் மேல் பிரியமாயில்லை. ஏனென்றால் குமாரன் வந்ததுக்கு பிற்பாடு நாம் எத்தனை பாவம் செய்திருக்கிறோம், எத்தனை முறை மனம் நோக செய்திருக்கிறோம், எத்தனை முறை காயப்படுத்தியிருக்கிறோம். நான் முதல்ல பார்க்கும்போது இந்த சினிமாவில் காட்டுவாங்க இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை, ஐயோ இந்த மோசமான இந்த ரோம சேவகர்கள் இப்படி கொடுமையா அடிக்கிறாங்களே ஐயோ என்று சொல்லி பரிதாபப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டவனாய் அழுது கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு சிலுவை பாடுகளை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நீர் பட்ட பாடுகள் எனக்காக, ஆண்டவரே நான் செய்த துரோகம், நான் உமக்கு விரோதமாய் நடந்த நடக்கை, அந்த இடத்துல என்னை பொருத்தி பார்த்து, ஐயோ பாவத்தை பாராத சுத்த கண்டர், பாவமே அறியாதவர், பாவிகளுள் ஒருவராக ஆக்கப்பட்டார். குன்னூர் சிம்ஸ் பார்க் பகுதியில் சில்ஃபார்ம் என்று ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்துல அந்த பட்டுப்பூச்சிகளை வளர்ப்பார்கள். அந்த பட்டுப்பூச்சி வளர்க்க இடத்துல போகும்பொழுது அதோட வளர்ச்சி ஒவ்வொன்றாக அப்படியே காண்பித்து போவார்கள். அந்த இடத்துல போகும்போது நமக்கு ஒரு மாஸ்க் போட்டு விடுவாங்க, ஒரு மாஸ்க் போடுவாங்க, கையில் ஒரு க்ளவுஸ் கொடுத்துருவாங்க. அந்த இடத்துல அந்த பட்டு பூச்சிகள் அந்த புழுக்கள் இருந்து அப்படியே வர்றது ஒவ்வொன்றாக அப்படியே காமிச்சு போவாங்க. அப்போது நான் கேட்டேன், ஏங்க எங்களுக்கு மாஸ்க் போட்டிருக்கீங்க, எங்கள் கைக்கெல்லாம் க்ளவுஸ் போடுறீங்க? அது சொன்னாங்க, இது ரொம்ப மென்மையானதுங்க, உங்கள் மூச்சு பட்டா அவ்வளோதாங்க, மனுஷனோட மூச்சு பட்டா அவ்வளோதான், அது செத்து போயிடும், அதனால் உங்கள் கை சூடு படக்கூடாது, அதனால தான் உங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பூச்சிகளுக்கு பாதுகாப்பு. நம்ம மூச்சு பட்டா பட்டு பூச்சியே செத்து போகுது. பாவமே அறியாதவர் பாவமாக ஒருவராக ஆக்கப்பட்டு, என் மீறுதலின் நிமித்தமாக அவர் நொறுக்கப்பட்டு 39 கசையடிகளை வாங்கி உழுப்பட்ட நிலத்தை போல இருந்து தள்ளாடி அந்த சிலுவையை சுமந்து கொண்டு போகிறாரே. ஆண்டவரே நீர் பட்ட பாடுகள் எனக்காகத்தானே. அந்த மரணத்தை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுறோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்திலே நாம் பானம் பண்ணும் பொழுது எல்லாம் அந்த ரத்தம் எனக்காக பரிந்து பேசுகிற ரத்தம், எனக்காக இரக்கம் காண்பிக்கிற ரத்தம். ஒரு மனுஷன் பாவம் செய்து விட்டு தேவ சமூகத்தில் கிட்ட போக முடியாது. ஊசா என்பவன் உடன்படிக்கை பெட்டி விழுகிறதை என்று சாயப்படான் ஒரே அடியில் அடித்தார். அவ்வளவு பரிசுத்தமான ஒரு தெய்வம், பக்கத்தில் நெருங்க முடியாது, அவரோடு கூட நெருக்கமாய் நிற்க முடியாது. ஒன்றே அவராக அன்பு செலுத்த வந்தால் கூட நம்மளால பக்கத்தில் போக முடியாது. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவர், மகா பரிசுத்தமானவர்.
நாம் மகா பாவிகள். ரெண்டு ஒண்ணு சேர்றதுக்கு முடியவே முடியாது, ஆசையிலும் போக முடியாது. ஆண்டவர் பார்த்தார், இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கிறது. 1 யோவான் 1:7 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ரத்தத்தை நமக்காக சிந்தினார். அந்த ரத்தம் பூசப்பட்டது. ரத்தம் பூசப்பட்ட உடனே மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஒரு ஆட்டு ரத்தத்தை பூசிக்கொண்ட ஆசாரியன் உள்ளே பரிசுத்த ஸ்தலத்துக்கு போவதை போல இயேசுவின் ரத்தம் என் மேலே, அந்த ரத்தத்தினால் அவரோடு கூட சேரும் தைரியம், ஸ்லாக்கியம் வந்து விட்டது. இன்னைக்கு நாம் என்ன சொல்லுகிறோம்? ஆண்டவரை குறித்து சொல்லும் பொழுது சொல்லுகிறோம், யோவான் எழுதின சுவிசேஷம் 1:12 இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகள் ஆகும்படி அவளுக்கு நான் அதிகார ரைட்ஸ் வந்துருச்சு, பிள்ளை ஆயிட்டோம். இவர் யூதர் ராஜா அல்ல, இந்த ராஜா விட்ட பிள்ளைகள் நாம். ஆமென். நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரம், இயேசு என்ன கொடுத்திருக்கிறாரோ, என்ன செய்திருக்கிறாரோ அத்தனை காரியங்களும் டெமோவாக செய்து காண்பித்து போயிருக்கிறார். அவர் செய்து காண்பித்தது போனது மாத்திரமல்ல, அதை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு அதை கற்றும் கொடுத்து போயிருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14:12 வாசிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். ஆமென். இயேசு மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்னவர் மாத்திரமல்ல, அப்படியே செய்து காண்பித்தார். இப்போதும் செய்கிறார். இப்போதும் நமக்கு அப்படிதான் கொடுத்திருக்கிறார். அந்த வரங்களை வல்லமையில் தேவன் கொடுத்திருக்கிறார். நமக்கு தெரியல. கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொன்னவர். 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவோட வஸ்திரத்தை தொட்ட மாத்திரத்தில் சுகமானார். இது ஒரு லாஜிக் இருக்குது. பேதுரு ஐயா நடந்து போறார். நடந்து போகும் பொழுது அவருடைய ஷேடோ, அவருடைய நிழல் படுகிற இடங்களில் வியாதிஸ்தர்கள் குணமானார்கள். என்னங்க அர்த்தம்? எப்படி நடக்குது? இந்த தேவனை என்னால் புரிந்து கொள்ளவே முடியலையே. இவருக்கு நான் எப்படி ஒரு வகை கொடுக்க முடியும்? எப்படி ஒரு வகைக்குள்ளாக நிறுத்த முடியும்? எப்படி ஒரு ஃப்ரேம்குள்ளாக நிறுத்த முடியும்? இவர் அற்புதம் செய்கிற இவர் வல்லவர். இவரை போல ஒரு தெய்வம் இல்லை. அவர் அற்புதங்களை செய்கிறவர். அது மாத்திரமல்ல, பவுலுடைய கச்சைகளையும் உருமால்களையும் கொண்டு வந்து வியாதிஸ்தர்கள் மேல போட்டார், சுகம் கிடைத்தது. ஆமென். ஆண்டவருக்கு நம்ம கூட இருக்கிறார். அதனால தான் அவர் சொல்ல, நீ யூதருக்கு ராஜாவா? இயேசு கிறிஸ்து கர்த்தாதி கர்த்தர் வந்தது ராஜாவாக ஒரு குலத்துக்கு தான் வந்திருக்கார். யூத குலத்துக்கு ராஜாவாக வந்தவர் இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். அவர் வரும்போது ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். இந்த பூமியில் அவர் ஆளுகை செய்ய போகிறார். உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலும் செய்யப்படும். நம்முடைய ஜெபத்துக்கு பதில் உண்டு. நீங்க எப்படி வேண்டுனாலும் சரி, ஜெபத்துக்கு நிச்சயமாக பதில் தந்தே தீர்வார். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. மோசே என்ற ஒரு பக்தனை நமக்கு தெரியும், தீர்க்கதரிசி. அவர் ஒரு காரியத்தை, கண்மலையை போய் பேச சொன்னார். இவர் கண்மலையை அடித்து விட்டார். ஆண்டவர் சொன்ன, நீ கானான்குள்ள நீ போக மாட்டாய், உன்னை அழைத்து அதுக்கு தான் வந்த, கானான்குள்ள நீ போக மாட்டாய் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்து விட்டார்? அவரை கானானுக்கு போகாம நேபோ என்ற மலையில அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கெஞ்சி கேட்கிறார். நமக்கு ஒரு வசனம் தெரியும், நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜெபத்துக்கு மிகுந்த பலன் உண்டு. ஏன்னா மோசே போல முகமுகமாய் பேசின ஒரு தீர்க்கதரிசி கூட கிடையாது. மற்றவர் கூட சொப்பனம் மூலமாக தரிசனமாக பேசுவேன், ஆனால் மோசையோட நான் நேரடியாக பேசுவேன். ஆண்டவர் நீதி என்று வந்த அவர் தான் ஜஸ்டிஸ். அவர் நீதினா நீதிதான், முடியவே முடியாதுன்றார். எவ்வளோ கெஞ்சி கேட்டார், ஒன்றும் முடியல. அவர் நேபோ என்ற மலையில அவர் அடக்கம் செய்யப்பட்டார். அவருடைய சரீரத்தை கர்த்தரே அடக்கம் பண்ணினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. உபாகம கடைசி அதிகாரத்தில் அது போடப்பட்டு இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் 1 வாசிக்கும் பொழுது, மறுரூப மலையில போகும் பொழுது இயேசுவும் அவரோடு கூட, அந்த வசனத்தை வாசிப்போம். 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார்.
அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. மோசேயும் எலியாவும் அவரோடு கூட சிலுவை பாடுகளை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். மறுரூப மலை, அந்த மறுரூப மலையில போகும் பொழுது இன்னைக்கு போன இஸ்ரேல் தேசத்தில் 3 ஆல்டர் வைத்திருப்பாங்க. அந்த இடத்துல 3 ஆல்டர் வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து மலையில போகும் பொழுது அங்க மறுரூபமாகிறார். அவருடைய வஸ்திரம் வெண் வஸ்திரமாய் இருக்கிறது. அங்க பார்க்கும்போது ஒரு பக்கத்தில் எலியா நின்று கொண்டு இருக்கிறார், ஒரு பக்கத்தில் மோசே நின்று கொண்டு இருக்கிறார். அவரோடு கூட பேசியிருக்காங்க. இதை பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரும் பார்க்கிறாங்க. ஆனால் அங்க நான் வாசிக்கும் பொழுது நீ கானான்குள்ள போகவே மாட்டேன்னு சொன்னாரு. இன்னைக்கு எங்க இருக்கிறாரு? கானான்குள்ள இயேசுவோட கூட இருக்கா. இயேசு தான் இன்றைக்கு இருக்கிற இஸ்ரேல் தான் கானான். அன்றைக்கு ஜெபம் ஒருவேளை கால தாமதமானாலும் கேட்கும். உங்க ஜெபத்தில் சோர்ந்து போகாதீர்கள். ஆண்டவர் அதே தான் ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுடைய ஜெபத்தில் நீங்கள் உங்களை சரி செய்வதற்காகத்தான் சில ஜெபங்கள் கால தாமதமாகிறது. சோர்ந்து போகாமல் இருங்கள். இயேசு நமக்காகப்பட்ட பாடுகள் அவரோடு கூட இணைக்கும்படிக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தம். இதுதான் வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்துக்காக வேண்டிதான் பூமியில தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். அதனால் அந்த சிலுவை தான் நமக்கு மீட்பு. அதனால தான் பரலோகத்துக்கு போற வழியை கண்டுபிடிச்சிடும். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். அந்த சிலுவை பாடுகள் தான் தேவனோடு கூட ஒப்புரவாக்குகிறது, தேவனோடு கூட ஐக்கியமாக்குகிறது. அந்த இரத்தத்தினால தான் மீட்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய பாடுகள்னால் என் பாவத்துக்கு தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டார். நாம் அந்த பாடுகளை ஏற்றுக்கொண்டதனால் நாம் தைரியமாய் அந்த இரத்தத்தை கொண்டு இயேசுவோட சமூகத்தில் வருவோம். இயேசு கிறிஸ்து யூதருக்கு மாத்திரம் ராஜா இல்லை, இனி சர்வ உலகத்துக்கும் ராஜாவாக இந்த பூமியிலே ஆளுகை செய்ய அவர் சீக்கிரம் வரப்போகிறார். சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்லக்குமாரனே, சீக்கிரம் வருவேன் என்றுரைத்து போன செல்லக்குமாரனே, இந்த சீர்மிகும் மாந்தர்கள் தேடி திரிகின்ற சேதி கேளீரோ, சீர்மிகும் மாந்தர்கள் தேடி திரிகின்ற சேதி கேளீரோ, என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. அப்படி நம் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். யூதருக்கு ராஜாவா என்று பிலாத்து கேட்கிறார். நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். அவருக்கு தெரியல இயேசு என்னை ஆளுகிற ராஜா, நான் இயேசுவோட பிள்ளை. எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற வல்லமை, ராஜா வீட்டு பிள்ளைகளுக்குடைய ஆசீர்வாதங்கள், பரலோகத்தின் நன்மைகள் அத்தனையும் நமக்கு வைத்திருக்கிறார். எங்கள் ஜெபங்கள் இனி வல்லமையாய் மாறட்டும். எங்கள் வேண்டுதல்கள், விண்ணப்பங்கள் உம்முடைய சமூகத்தில் கேட்கப்படட்டும். ஆண்டவரே, சோர்ந்து போயிராதபடிக்கு ஆண்டவரே, நீ செய்த அத்தனை காரியங்களும் அற்புதங்களும் எங்களை பயன்படுத்தி உபயோகப்படுத்தி அநேகருக்கு ஆண்டவர் பக்கம் கொண்டுகிற ஆண்டவரே திருஷ்டாந்தங்களாக, நிருபங்களாக எங்கள் வாழ்க்கை மாறட்டும். எங்கள் பேச்சு, எங்கள் நடக்கை, எங்கள் செய்கை முழுவதும் இயேசுவையே பிரதிபலிக்கட்டும். அங்கே எங்களை பார்க்கணும் சொல்லணும், இயேசு உன்னோடு கூட இருக்கிறார், அவருடைய பிள்ளை நீ என்று அநேக சொல்லும்படிக்கு தேவன் இந்த அபிஷேகத்தை ஒவ்வொருவர் மேல ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை கேட்ட அத்தனை பிள்ளைகளையும் நிறைவாய் ஆசீர்வதியும் என்று ஜெபிக்கிறோம். அப்பிரயோஜனமான ஊழியக்காரன் நான், என் கடமை மாத்திரம் செய்தேன். எல்லா மகிமையும் பெயரும் புகழும் என் இயேசு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.